டிஷர்ட்டும் உட்காந்துருக்காங்க. இது சுக்கி, உனக்கு விஷயம் தெரியாது. அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கா போறாங்க தெரியுமா? அதான் அங்க குளிர் ரொம்ப இருக்கும்ல. இப்பவே அம்மாவையும் அப்பாவையும் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அம்மாவும் அப்பாவும் நம்மளையும் கூட்டிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுவாங்க தெரியுமா? என்னப்பா? ஆமால. நீ என்ன முழிக்கிற? அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நாங்க எல்லாரும் போய் அமெரிக்கால செட்டில் ஆயிடுவோம். அப்புறம் மாசம் மாசம் உனக்கு அப்பா 5 10 அனுப்பும். நீ அதை வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு, சரியா? இல்ல, இது என்ன வேஷம்? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. உன் மவன் என்னம்மா நீ அமெரிக்காவுக்கு போறங்கிற? உன் பொண்டாட்டி என்னன்னா அதுக்கு ஏத்த மாதிரி குழுவச்சிக்கு மாறா துணியை போட்டுட்டு உட்காந்துருக்கா. என்ன வேஷம்? எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுதீங்களா? நீ நாடகம் நீ நினைச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் சொயிங்கன்னு ஏரோப்ளேன்ல கிளம்பிடுவோம். அப்புறம் நீ வாங்க அந்த பார்த்துக்கிட்டு ஆனும் உட்காந்துருக்க வேண்டியதான். எனக்கு அப்படியே சிரிப்பா வருது. ஏரோப்ளேன் வானத்துல போகும்போது நீ பின்னாடியே கூடுன்னு ஓடியா, சரியா? என்னது அமெரிக்காவா? ஏமா யாரும்மா போறா? நீயா போற? ஏமா யார் கூடமா? அண்ணன் போறானா? ஏமா என்னம்மா வேஷம்? ஏமா என்னன்னு சொல்லுங்க. உங்க மங்க வாடாவோ, நீங்களும் இங்கேயே தான் இருக்கணும். தினமும் மாட்டுச்சாணி அள்ளி நல்லா உருட்டி வரட்டி தட்டிக்கிட்டே உட்காந்துருங்க, சரியா? நாங்க தான் குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு போறோம். எங்க அப்பாக்கு வேலையில பெரிய மேனேஜர் ப்ரமோஷன் வந்திருக்கான். ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷனை வச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் இனி அமெரிக்காவில் உள்ள ஆபீஸை பார்க்கறதுக்கு எங்க அப்பாவை சொல்லியிருக்காங்களா? அப்ப நாங்களும் இங்க எப்படி இருக்க முடியும்? அதான் நானும் சுக்கியும் போய் அமெரிக்காவில் படிக்க போறோம். எங்க அம்மாவும் அமெரிக்காவில இருந்து எங்களை நல்லா பாத்துக்குவாங்க. நீயும் அம்மாவும் இங்கேயே இரு, சரியாத்தே? என்னல சொல்லுது? நிஜமாவா அண்ணன் அமெரிக்காவுக்கு போறான்? ஏலே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேல. ஏலே உங்க ஆத்தாக்காரி கூட மூச்சு விடல. இப்ப நீ சொல்லி தானே தெரியுது. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை அமெரிக்காவெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு. ஏ அப்பா, என்ன புண்ணியத்துல நான் அமெரிக்காவை பார்க்க போறேன். அதெல்லாம் முடியாது. ஒன்னு எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஒன்னு கூட்டிட்டு போய் அங்க போய் இருந்துகிட்டு எங்க அம்மா கிட்ட சண்டை போடுவேன். அப்புறம் அங்க உள்ள போலீஸ் உன்னை பிடிச்சி கொண்டு ஜெயில போட்டுருவாங்க. அதனால ஒன்னு நான் கூட்டிட்டு போக முடியாது. நான் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாப்பா, நாங்க 4 பேர் தான் போவோம். மைனியோ, ஏன் மைனியோ, என் செல்ல மைனியோ, நீங்களே சொல்லுங்க. நான் என்னைக்காவது உங்ககிட்ட தேவையில்லாம சண்டை பட்டிருப்பேனா? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். என்னத்தையாவது என்கிட்ட சொல்லி என் மண்டைய குழப்பிருதாவோ. மைனியோ என்ன ப்ளீஸ் மைனி, என்னையும் கூட்டிட்டு போகிறதுக்கு அண்ணங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மைனி. மைனி என் மேலே உங்களுக்கு பாசம் அதிகம் தானே? ப்ளீஸ் மைனி. அட பாவி மவளை, என்ன இழுத்து விட்டு ஏழ்வெளி பண்ணிட்டாளே. என்னம்மா நடிக்கிறா? ஏ அப்பா, என் வயிற்றுல தான் பிறந்தாளா? விட்டா மைனிக்காரி காலை கழுவி குடிச்சிருவா போல இருக்கே. சுக்கி, அண்ணன் போட்ட பிளான் எப்படி வேலை செய்து பாரு. அட்டையும் அப்படியே ஆச்சியும் எப்படி வாயை பழக்கிறோம் பாத்தியா? ஏடி, நான் அப்பாட்ட சொல்ல அப்பா தான் கேட்க மாட்டேங்குச்சு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னதே நான் தான். இப்ப பாரு, அத்தைக்காரி விட்டா அம்மா காலே உழுதுருவா போல இருக்கு. என்ன சொல்ற? அப்ப இதெல்லாம் பொய்யா? சத்தம் போடாம இரு. அம்மாவை என்ன பேச்சு பேசுறா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா இப்படிதான் என்னத்தையா தீய குளிச்சு போடணும். இப்ப பாரு, 2 பேரும் எப்படி வாயடிச்சு போடாவனு. இது பொய்ன்னு தெரிஞ்சா அம்மா மேல கோவப்படுவோம்ல. அதெல்லாம் எதையா சொல்லி சமாளிச்சுக்கலாம். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. கம்முன்னு இரு. சரில. என்ன நீங்க வேற ஏன் காலில் விழாத குறையா உட்காந்துக்கிட்டு எந்திங்க. எனக்கு யாரு மேலேயும் எந்த கோவமும் இல்லை. மைனியோ, அண்ணங்கிட்ட சொல்லுங்க மைனி, என்னையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணுன்னு. ஒன்னு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்யறதுக்கு? அமெரிக்காவில் உள்ள மாடுகளுக்கெல்லாம் சாணி அள்ள போறியா சொல்லு? இல்ல பால் கறக்க போறியா? என்ன பண்ண போற சொல்லு? நீ வேற, அங்க உள்ள மாடுகளுக்கெல்லாம் மிஷினை வச்சு தான் பாலை கறப்பாவோ தெரியுமா? நான் டிவிலலாம் பார்த்துருக்கேன். அது மனுஷெல்லாம் கறக்க மாட்டான். ஓ, அது வேற நீ பார்த்திருக்கியா? அப்ப சரி, நீ மாட்டுக்கு பின்னாடி ஒரு சொலவை கொண்டுட்டு போய் நில்லு. அது டொப்பு 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 டொப்புன்னு சாணியை போடும். அள்ளிட்டு போய் குப்பை தொட்டியில போடு, சரியா? அண்ணே பாருண்ணே, என்னை எப்படியெல்லாம் உன் மவன் கலாய்க்கிறான்னு. உண்மைதானே சொல்றான். அங்க வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடவா? நீ எல்லாம் அங்க வேண்டாம். என்னண்ணே இப்படி பேசுற? மைனி நீங்களாவது சொல்லுங்க மைனி.
உனக்கு தான் பாஸ்போர்ட் எல்லாம் இல்லைல்ல, அதனால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. எங்க அப்பா சொல்றது சரிதான். உனக்கு தான் பாஸ்போர்ட் இல்லையே, பின்ன எங்க அம்மாக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, பாஸ்போர்ட் வந்துரும் தெரியுமா? ஆனா உனக்கு பாஸ்போர்ட் இல்ல, பின்ன எப்படி கூட்டு போறது? என்னல பாஸ்போர்ட்டுங்கிற ஏதோ ஒரு ஓட்டுல எனக்கு எடுத்து என்னைய கூட்டிட்டு போங்கல. அதெல்லாம் கூட்டிட்டு போனா அதுக்கு போலீஸ்காரங்க வந்து உன்னை விசாரிப்பாங்க. நீ இப்படி சண்டை போடுறன்னு தெரிஞ்சா உனக்கு பாஸ்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஓட்டும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். அந்த பாஸ்போர்ட்டை எனக்கு வாங்கி கொடுங்கல. இல்ல நானும் வரமுல அமெரிக்காக்கு. அப்ப சரி, இன்னில இருந்து வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணுவாங்க. நீ வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறியா, வீட்டை தூக்குறியா, துடைக்கிறியா, சோத்த பொங்குறியா, கழுவுறியான்னு, துணி துவைக்கிறியா, எல்லா வேலையும் நீ செஞ்சாதான் போலீஸ்காரங்க சரின்னு கையெழுத்து போட்டு உனக்கு பாஸ்போர்ட் தருவாங்க. சரியா? ஏய், என்ன சொன்னாலும் கேக்குறோம்ல. அப்ப சரி, முதல்ல போய் சோத்த பொங்கு. எல்லா வேலையும் செய். எங்க அம்மாவை அதிகாரம் பண்ணக்கூடாது. சரியா? எங்க அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. போலீஸ்காரங்க கேமரா வச்சு உன்னை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணுன உனக்கு பாஸ்போர்ட்டும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. சரியில்ல அண்ணே, நீங்க 2 பேரும் இப்படியே உட்காந்துருங்க. இப்போ போய் சோத்த பொங்கி குழம்பு வச்சு கூட்ட வச்சு எல்லாத்தையும் வச்சு உங்க 2 பேருக்கும் சாப்பாடு தரேன். சொல்லிக்கிட்டே இருக்கத கிளம்பு. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? உன் மவளை பத்தியா? பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அலையிட்டானு. உனக்கு பாஸ்போர்ட் வேண்டாமா? அப்ப நீ இங்கே இருந்து சாடி அள்ளு. உன் தலையில அதான் எழுதிருக்கு. என்ன செய்ய முடியும்? பாரு, உன் மவ எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா. நீ ஒண்ணுக்கு ஆக மாட்ட. இல்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கழுதையை ஏமாத்துறியே, என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியோ? ஏமாற்ற இவ பார்த்தா இங்க பாரு, உனக்கு வேண்டாம்னா போ, எனக்கு என்ன வந்துச்சு? இல்ல உன் மவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மையா? அம்மா, அப்படித்தான் செக் பண்ணி பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. நீ எதுக்கு இம்புட்டு கஷ்டப்பட்டு வரணும்? நீ ஒண்ணும் வர வேண்டாம். இல்ல என்னல சொல்லுத? அம்மைக்கு ஆசை இருக்காதா? அந்த வெள்ளைக்காரவெல்லாம் என்னமோ சொல்லுதாவுல, என்னமோ ஒரு ட்ரெஸ் மடியோ கொடியோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வள வருவாவலாம். எனக்கும் ஆசையா இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் உள்ள போட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஊரை சுத்தி பார்க்கணும். என்னமோ ஒரு கிளாஸ் சொல்லிட்டாவோ, என்னது கோலிங்க கிளாஸா, அதை மாட்டிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தெரியணும்னு அம்மாக்கும் ஆசையா இருக்குல்ல. என்னையும் கூட்டிட்டு போல. சரி சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேளு. எங்க அப்பாக்கெல்லாம் விவரம் பட்டது. இங்க பாரு, நீ போய் முத்த வாசல் எல்லாம் தூத்திட்டு மாட்டுக்கு சாணி அள்ளி அதெல்லாம் உரட்டி தட்டிட்டு அப்புறமா தோட்டக்கரையெல்லாம் போய் பாரு. வெளி வேலைலாம் ஓ வேலை, வீட்டு வேலைலாம் உன் மவ வேலை. 2 பேரும் எப்படி செய்றீங்கன்னு போலீஸ்காரங்க செக் பண்ணி தான் பாஸ்போர்ட்டே கொடுப்பாங்க. சரியா? அப்படித்தானா? இப்ப பாரு, எல்லா வேலையும் 2 மணி நேரத்துல முடிச்சிட்டு நானும் வந்து ஆஜராகிறேன். சரி சரி, இன்னைக்கு மட்டும் செஞ்சா போடாது. 30 நாள் பாப்பாங்க. 30 நாள் ஒழுங்கா செய்யணும். ஏதாவது வம்பு பண்ணுன அப்புறம் உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது. 30 நாள் தானே? 30 நாள்னா என்ன, 300 நாள் கூட செய்வேன். இப்ப செஞ்சுட்டு வரம்ல. அட போமே, 300 நாள்னு சொல்லிருக்கலாமோ? கிளம்பி 30 நாளா ஈஸியா முடிச்சிருவா போல இருக்க. தேவையில்லாம எங்க 2 பேரையும் இப்படி கோத்து விட்டுட்டு எதையாவது ஒண்ணு மாட்டிக்கிட்டா என்னல பண்றது? ஓ, உன் திருவாயை கொஞ்சம் வச்சுக்கிட்டு சும்மா இரு. மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன். எப்போ இப்ப ஹாப்பி தானே? எங்க அம்மா ஹாப்பியா இருந்தா நீனும் ஹாப்பின்னு எனக்கு தெரியும். எப்பா, நீ சந்தோஷமா வேலைக்கு கிளம்பு. இன்னைக்கு பாரு, அம்மாக்கு மத்தியானத்துக்கு மேல கால் பிடிச்சி விடுறதுல இருந்து எல்லா வேலையும் எப்படி வாங்கி போடுறேன்னு இனி அம்மாவை யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. டேய் மவனே, உன் அறிவுக்கு நீ இங்கே இருக்க வேண்டியவில்லை, எங்கேயோ இருக்கணும். எங்கப்பா நாசாலியா? அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நீ வேலைக்கு கிளம்பு. சரிடா மவனே.